இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு சனிக்கிழமை போதகர் ஒருவர் தன் சபை விசுவாசிகளை சந்தித்து ஜெபித்து வரும்படி அவர்கள் வீடுகளுக்கு சென்றார். அவர் முதலாவதாக சென்ற வீட்டு வாசலில் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டே இருந்தார். வீட்டின் உள்ளே ஆட்கள் இருந்த சத்தம் கேட்டது. ஆனால் ஒருவர் கூட வந்து கதவை திறக்க முன் வரவில்லை. வெகு நேரமாக கதவை தட்டியும் யாரும் கதவை திறந்து தன்னை உள்ளே அழைக்காததால் அவர் தன் விசிட்டிங் கார்டை எடுத்து அதில் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம் என்று எழுதி கதவிலே ஒட்டி வைத்துவிட்டு சென்று விட்டார். போதகர் போன பின்பு அந்த குடும்பத்தார் வெளியே சென்று பார்த்தபோது கதவில் ஒட்டப்பட்டிருந்த விசிட்டிங் கார்டையும் அதில் வெளிப்படுத்தல் 3:20 என்று எழுதப்பட்டிருந்ததையும் பார்த்தனர். வேதத்தை திறந்து அந்த வசனத்தை எடுத்து பார்த்தபோது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று இருந்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்தது. அந்த குடும்பத்தாரும் வந்திருந்தனர். போதகர் எதையுமே அவர்களிடம் கேட்கவில்லை. விசுவாசிகள் எல்லோரும் ஆராதனை முடிந்த பிறகு கலைந்து சென்று விட்டனர். போதகர் காணிக்கை பைக்குள்ளே பார்த்தபோது முந்தின நாள் தான் அந்த வீட்டு கதவில் ஒட்டி வைத்திருந்த விசிட்டிங் கார்டு கிடப்பதை பார்த்தார். அதை வெளியே எடுத்து பார்த்தபோது அதில் ஆதியாகமம் 3:10 என்று எழுதப்பட்டிருந்தது. இப்போது போதகர் வேதாகமத்தை திறந்து ஆதியாகமம் 3:10 இருந்த வசனத்தை வாசித்து பார்த்தார். அதில், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்று இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றும் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மோடு ஐக்கியம் கொள்ள ஆவல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் உலாவ விருப்பம் கொண்ட தேவனாய் இருக்கிறார். நாமும் அதற்கு ஆயத்தமாய் இருந்தால் தேவன் தம்முடைய உள்ளத்தை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆபிரகாம் தேவனோடு உறவாடுகிறவராக இருந்தார். தேவன் அவரை ஆபிரகாமே என்று அழைத்த போதெல்லாம் ஆபிரகாம் உடனடியாக இதோ அடியேன் என்று தேவன் தன்னோடு பேச தான் ஆயத்தமாய் இருப்பதை தெரியப்படுத்தினார். எனவே தேவன் ஆபிரகாமிடம் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமோடு பேசி அவரை தைரியப்படுத்தினார். தேவன் ஆபிரகாமிடம் தரிசனத்திலும் பேசினார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். தன் இனத்தையும் தன் தேசத்தையும் விட்டு வந்த ஆபிரகாமுக்கு தேவனோடு கிடைத்த உறவு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தேவன் பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமை நோக்கி, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். தேவன் தாம் சொன்னதை போலவே ஆபிரகாமுக்கு 100 வயதிலே ஈசாக்கை பெற்றுக் கொள்ளும்படியான கிருபையை கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று தாம் சோதம் குமாராவை அழிக்க போகிற செய்தியை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்தில் வாசம் செய்யும் தேவாதி தேவனை கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அவர் அதில் பிரியப்படுவதை விட மனிதர்களாகிய நமக்குள் உலாவி நம்மோடும் நமக்குள்ளும் வாசம் பண்ண துடிக்கிறார். ஆகவேதான் அவர் நம் இதய கதவை தட்டுகிறார், நம்மை உணர்த்துகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவரோடு பழகி சமாதானமாய் இருந்தால் நமக்காக எண்ணற்ற ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, யாருடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் தேவனோடு நல்மனம் பொருந்த வேண்டும். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் உடனடியாய் செவி கொடுக்க வேண்டும். மாறாக ஆதாம் ஏவாளை போல தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டும் ஓடி ஒளிந்து கொண்டால் இழப்பு நமக்குத்தான். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடி போய் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அவர்களை ஆவலோடு தேடி வந்த தேவனை சந்திக்காமல் ஒழித்துக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் அருமையான ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை மிகவும் நேசித்து நம்மோடு ஐக்கியம் கொள்ள துடிக்கும் இயேசு கிறிஸ்துவை உதாசீனப்படுத்தாமல் அவரோடு ஐக்கியம் கொள்வோம். உன்னதமான ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் பெற்றுக்கொள்வோம். God bless you. Have a godly day.